ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இப்போ நான் இதில் பாலக் ரைஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். இதுக்கு நான் வந்து 1 bunch ஆஃப் பாலக் க்ரீன்ஸு அந்த 15 to 20 rupeesல அவைலபிளாக இருக்கும்ல, பெரிய லீவ்ஸாக இருக்கும்ல. ஸோ அதுதான் பாலக் கீரை. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எதுவும் தூசிலாம் இல்லாமல். இப்போ இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 க்ரீன் சில்லிஸு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு பல்லு எடுத்திருக்கேன். ஃபெனல் சீட்ஸ் 1/2 tablespoon, சின்னமன், க்ளவ், காடமன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். பொன்னி சாப்பாட்டு ரைஸ் 1 கப்பு 200 ml கப்புக்கு. இப்போ ஒரு குக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 tablespoons ஆயில் போர் பண்ணி இந்த நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சீசனிங்காக எடுத்து வச்சுருக்க ஃபெனல் சீட்ஸு, காடமன், சின்னமன் அண்ட் க்ளவ்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. பச்சை மிளகாயை நான் நடுவில் குறுக்கால வெட்டிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கரண்டி போட்டு கிண்டி இந்த பெரிய வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்னதுக்கு மாறினதுக்கப்புறமா இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் நான் நல்லா தட்டிட்டு இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு கரண்டி போட்டு கிண்டி வேக வச்சுக்கோங்க, அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பஞ்ச் பாலக் க்ரீன்ஸை இதில் சேர்த்துருங்க. நான் வந்து 1 கப்பு 200 ml 1 கப்பு பொன்னி சாப்பாட்டு அரிசிக்கு 1 bunch பாலக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் 2 bunch போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்புக்கு நல்லா 2 bunch ஆஃப் கீரை சேர்த்துக்கலாம், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நான் வந்து 1 bunch தான் என்கிட்ட அவைலபிள், அதனால் நான் 1 bunch சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா சிம்மில் போட்டு கிண்டி வேக விட்டுக்காங்க. இது நல்லா ஷ்ரிங்க் ஆகணும் இந்த கீரை. இந்த கீரை வந்து கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. அந்த கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும், அடியில் வந்து பேர்ன் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லெவலில் ஷ்ரிங்க் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கீரை நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கு, பட் அதோட க்ரீன் கலர் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு மைல்டு ரைஸ் தான். நம்ம கீரையெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து ஒரு நல்லா கழுவிட்டு 10 minutes ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதோட சேர்த்துருங்க. இந்த அரிசியை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இதில் பொன்னி சாப்பாட்டு ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா ரைஸ் இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது வெரைட்டி ஆஃப் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரைஸும் நீங்கள் இதில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இப்போ 1 cup ஆஃப் ரைஸுக்கு நான் வந்து 3 cups ஆஃப் வாட்டர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். 3 டம்ளர் தண்ணி இதில் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஸ்லோவாக ஈவனாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் மூடி போட்டுட்டு இது கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி கொதிச்சு வரையில் குக்கரை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் 10 minutes வேக வைக்கணும். அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் கலரும் மாறாமல் இருக்கும், உங்களுக்கு அந்த கீரையோட சத்தும் போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் போட்டிருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிச்ச சீசனிங்காக போட்டிருக்க இது கீரையோட சத்து எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு கரண்டி போட்டு கிண்டிட்டு நீங்கள் இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லாயிருக்கும், இல்லைனா வத்தல் அப்பளம் நல்லாயிருக்கும், இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், எனி டைப் ஆஃப் பொரியல். இதுக்கு ரைத்தா, நான் இதுக்கு வந்து கேரட் ரைத்தா தான் வச்சுருக்கேன். எனி டைப் ஆஃப் ரைத்தாவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி மேக் பண்ணுறது. நமக்கு எப்போ பாரு சாம்பாராக சாப்பிட்டு போர் அடிக்குது, சாப்பிட முடியலன்ற இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாலக் ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும்.